என்னடா ஆச்சு உனக்கு? என்னமோ ரொம்ப டல்லா இருக்க. ஒண்ணும் இல்ல. போய் சொல்ற, நீ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்க. இந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு ஃபுல் அடிப்பேன். நீ வா, ஒரு பெக் அடி, எல்லாம் சரியா போயிடும். ஏய் வேண்டாம் ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும். என்னது வீட்டுக்கா? வீட்டு நாம வந்துச்சு. என்னடா பண்றீங்க? டைம் என்ன ஆச்சு? என்னடா முறைக்கிற? சொன்னது புரியலையா? போங்கடா. டேய் பானிபுரி, கடை எடுத்து மூடுறா. சரி சார். சீக்கிரம். ஏய் காசு கொடுத்துட்டு வா. வாங்க அப்பலாம். பூங்கா அண்ணா பாத்தியாடா அந்த பசங்கள ஒரே ஒரு குரலுக்கு அம்பேல் ஆயிட்டானுங்க. பூங்கா அண்ணா, இந்த ஜாம் பஜாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இங்கன்னு தெரிஞ்சுக்கினியா? தலைவா, அசல் தாதானா நீ தான். சும்மா தாதான்னு சொல்லி குவார்டரோட நிறுத்திடாத. எங்கடா நான் கேட்டா 10,000 எர்றா. என்ன எர்றாங்க? 10,000மா? தலைவா, நான் அவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவேன்? எங்கிட்ட ஐடியா கேக்குறா நீ? டீல்னா டீல்மா. அன்னைக்கு அந்த பசங்களை அடிச்சுன்னு இருக்கிறதுக்கு எவ்வளவு நாளும் தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு எங்கிருந்து கொண்டாடுதுங்கிறியா? இல்ல தலைவா, 100 500 தரலாம் நினைச்சேன். நீ 10,000 கேட்டா நான் என்ன பண்ணுவேன் தலைவா? என்னது? என்ன சொன்ன? 100 500? நான் என்ன பிளேடு போறேன் நினைச்சியா? மரியாதையா கேக்குற, துட்டைடு. இவ்வளவு பணம் கேக்குறேன், நான் எங்க போவேன்? என்னடா சும்மா சும்மா அதே சொல்லி தலையை அடமானம் வைக்கணும்டா. இல்லன்னா உங்க அம்மாவை அடமானம் வச்சுக்கோண்டா. இவன் அந்த கொலையை பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ராத்திரி சுமார் 10:45 மணி இருக்கும். இவன் அந்த கொலையை பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல சார். ஏன்னா நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தம்பி வீட்டுல தான் இருந்தா. அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்ல. மிஸ்டர் ஜெயராஜ், மர்டர் ஸ்பாட்டுக்கு நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க? 10:45 சார். அப்பதான் அந்த கொலை நடந்திருக்கு. ஐ விட்னஸ் ஒருத்தன் இவன் கொலை பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அப்படின்னா கொலை நடந்த இடத்துல இந்த பையன் இல்ல, அதானே? ஆமா சார். ஆனா அதுக்கு half an hour முன்னாடி கொலை நடந்த இடத்துல இவன் ஃப்ரெண்ட்ஸ்களோட இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன் சார். மிஸ்டர் ஜெயராஜ், half an hour முன்னால அந்த இடத்துல இவன் இருந்தாங்கிறதுக்காக இவன் தான் கொலையை செஞ்சிருப்பான்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, இவனுக்கு எதிரா சாட்சி சொன்ன பையன் பொய் சொல்லி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவனுக்கும் கொலை செய்யப்பட்ட கரியனுக்கும் முன்னாடியே தகராறு இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியல சார். அதனால இவன் தான் கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் மிஸ்டர் ஜெயராஜ், யாரோ ஒரு ஐ விட்னஸ் சொன்னாங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்றது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? நமக்கு கிடைக்கிற க்ளூவை வச்சு தானே. நோ 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 மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அந்த பையனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. இவனை ரிலீஸ் பண்ணிட்டா இந்த மர்டர் கேஸை எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? மிஸ்டர் ஜெயராஜ், முதல்ல ஐ விட்னஸை கூட்டிட்டு வந்து இவன் மேல கேஸ் புக் பண்ணி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இவனை ரிலீஸ் பண்ணுங்க. சார் அது வந்து ஐ சே ரிலீஸ் ஹிம். எஸ் சார். ரவி, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க? வேலையில சேர்த்துக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லக்கா, இதே வேலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா இந்நேரம் உன் கல்யாணத்தை முடிச்சிருக்கலாமே யோசிச்சேன். முதல்ல வேலையை பத்தி யோசனை பண்ணு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஓகே, I'll see you later. Bye. ரவி, ஆஷா, நீங்க இங்க? ஒண்ணும் இல்ல சார், இங்க ஒரு வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் என் தம்பிக்கு அந்த வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். வெரி குட், நல்ல காரியம் பண்ணீங்க. வேற ஒண்ணு இருந்தாதான் எந்த பையனுக்கும் பொறுப்புன்னு ஒண்ணு வரும். ரமேஷ் நல்ல பையன், I know him very well. Please consider. ஆகட்டும் சார், நீங்க சொன்னா மறக்க முடியுமா? கன்சிடர் என்ன, கன்ஃபார்மே பண்ணிடுறேன். Thank you. தம்பி, நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. ஓகே சார். Thank you very much. நோ நோ, எனக்கு சொல்லாதீங்க, தேங்க்ஸ். இவருக்கு சொல்லுங்க, நான் வரேன். ரவி, நீ நல்லா வரணுங்கிறதுக்காக உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? So try to get good name. ஓகே சார். Good. போதுமா, போதும். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுமோ அந்த கமிஷன் நல்ல சமயத்துல உதவி பண்ணாரு.
ஆமாமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னதும் இன்டர்வியூ கூட வைக்காம நம்ம ரவிக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிஜமாவே அவருக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் பிரதர்? இந்த சிஸ்டர் அந்த கமிஷனரை லவ் பண்றாங்களான்னு. டேய் பேசாம வாய் மூடு, நீ ரொம்ப தான் பேசுற. ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கமிஷனர் இந்த சிஸ்டர் லவ் பண்றாரு. இல்லன்னா இவ்வளவு தூரம் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்? டேய் சும்மா இருடா, அவரை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் தெய்வம் மாதிரி. அது சரி, தெய்வங்கிறியா? அவங்க மட்டும் லவ் பண்ணியா? ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. டேய் பாருமா இவனை எப்படி எல்லாம் பேசுறான். டேய் ஏன்டா அவளை வம்பு கழுத்திட்டு இருக்க? பேசாம சாப்பிடு. ஒண்ணும் இல்லம்மா, என் அக்கா ரொமான்டிக் மூட்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். அதுக்குதான் அப்படி சொன்னேன். சூப்பரா இருக்காங்க. ஆமா, அக்காவுக்கு கூடி சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்பவும் இதே மூட்ல இருப்பாங்க. ஏங்க நில்லுங்க, நீங்க போக கூடாது, என் மேல சத்தியம். பாருங்க மிஸ் ஜோதி, நேத்துக்கு நம்ம 2 பேரும் எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோம். நீங்க அதையே மனசுல வச்சுக்கிட்டு காபி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் ஹீரோவும் இல்ல, நீங்க ஹீரோயினும் இல்ல. புரிஞ்சுதா? நீங்க வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய். பாருங்க சாந்தம்மா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது அபூர்வம்னு சொல்லலாம். நம்ம ராமச்சந்திரன் ரொம்ப நல்லவரு, கண்ணியமானவர் கூட. அதனால தைரியமா இந்த சம்பந்தத்தை முடிச்சிடலாம். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க மகளை என் வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம். என்னன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மக இருக்கா, பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பா. அவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிறதா இருந்தா உங்க மகளை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன சொல்றீங்க? அதுக்கு என்னங்க, நீங்க சொன்னதுல எங்களுக்கு மட்டும் ஆட்சேபனை இருக்க முடியுமா என்ன? அப்படியே ஆகட்டும்யா. ரொம்ப சந்தோஷமா. ஆபீஸ்ல இருந்து உங்க மகன் வந்ததும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவனை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அவன் அவங்க அக்காவுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான். அப்ப நாங்க வரோமா? எல்லாருக்கும் வணக்கம். யாருமா நீ? யார பாக்கணும்? ரவி வீட்ல இல்லையா? அவன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலமா. ஏன், என்னம்மா விஷயம்? ஓ ஷிட், ரவி ஏன் இப்படி பண்ணாரு? நான் வரேன்னு சொல்லிருந்தேனே. ஆமா, நீங்க யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானு ரவியோட வைஃப். என்னது, நீ ரவியோட வைஃபா? ஆமா சார், நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். யாருடி நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுற. இங்க பாருமா, நீ அட்ரஸ் மாறி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் புருஷன் வீடு பக்கத்துல எங்கயாவது இருக்கும், போய் பாரு. இல்ல சார், இது என்னோட புருஷன் வீடு. அவர்தான் என்ன இங்க வர சொன்னாரு. என்னடி, என் மகன் உனக்கு அவ்வளவு விளக்காரமா போயிட்டானா? போடி இங்க இருந்து. நீங்க தான் அவரோட அம்மாவா? அத்தை எந்தடி? அத்தை, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் நான் உங்க காலை விட மாட்டேன். காந்தாமா, என்ன இதெல்லாம்? ஏய் எழுந்துடி. இத பாரு, என் தம்பியை பத்தி இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாத. அவன் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு என்னடி சாட்சி? இதான் சாட்சி. இது எங்க ரவிதான் கட்டினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? உங்க தம்பியை கேளுங்க, இல்லன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது என் பர்த்டே இன்விடேஷன். உங்க தம்பி தான் அடிச்சாரு, பாருங்க. ஆஷா, 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 ஆஷா. வந்துட்டேன். என்னங்க? ஒண்ணுல, என் ஷர்ட் பட்டன் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமா தச்சு கொடுக்குறியா? சரி. எங்க? ஆஷா, ஆஷா நில்லு. சொல்றத கேளு. ஆஷா நில்லு. ஏய், பட்டனை தச்சு கொடுனா ஓடுற. நான் உங்க பக்கத்துலயும் வர வேண்டாம், பட்டன் தைக்கவும் வேண்டாம். உங்களுக்கு மூடு வரவும் வேண்டாம், நீங்க டியூட்டிக்கு லீவ் போடவும் வேண்டாம். ஏய், ஆஷா, 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 நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நிறைவேற்றாம போறீங்க. ஐயோ, சும்மா இருங்க. வெளியே யார் வந்திருக்காங்க? ரவி அக்கா. என்னங்க, ரவி வந்திருக்கா.
ஹாய் ரவி, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நானே உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அக்காக்கு 24 மணி நேரமும் உன் நினப்பு தான். இங்க இவளுக்கு எஸ்காட்டா 5 ஹெட் கான்ஸ்டபிளும் 10 பிசி இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. ஆஷா, நான் கிளம்புறேன். ரவி, இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓகே ஓகே ரவி, அம்மா எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? என்ன விஷயமா வந்த? அம்மா ஏதோ சொல்லி அனுப்புனாங்களா? எதுவும் சொல்லல. இத குடுத்துட்டு வரதா சொன்னாங்க. அக்கா, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டியா? என்னடா கொண்டு வந்த? நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்குடா. ஏன் சம்பாத்தியத்துல உனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன். சரி, கலக்கு. ஏய் ரவி, குடு, நானே போட்டுக்கிறேன். குடு குடு. முடியாது, நானே தான் நீ போடுவேன். முதல்ல எழுந்துடா. நீ காலை காட்டு. ஐயோ, சொன்ன கேளு. என்னடா இது? அம்மா உன்னை பார்க்கணுமா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. யார் இவன்? சார், இவன் அந்த ரவுடி கரியனோட ஃப்ரெண்டு சார். 2 பேருக்கும் நடந்த பண தகராறுல இவன் அவனை கொன்னுட்டு ஓடிட்டான் சார். இன்னைக்கு மார்க்கெட் ஏரியாவுல நடந்த கலாட்டாவுல மாட்டிக்கிட்டான் சார். கரியனா? அவன் யாரு? அதான் சார், ரவுடி கரியனை கொலை செஞ்சுட்டான்னு உங்க மச்சனா ரவி அரெஸ்ட் பண்ணார்ல இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ். அந்த கொலையை செஞ்சது இவன் தான். அது எப்படி தெரியும்? இவனே ஒத்துக்கிட்டான் சார். தப்பதான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் எதுக்கு அடிக்கிறீங்க? அஜய் ஹியர். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். மிஸ்டர் கௌதம், நான் டிஜிபி ஆஃபீஸருக்கு போயிட்டு வந்துடுறேன். Within few minutes I'll be back. ஓகே சார். Take care. மை டியர் ஆபீசர்ஸ், இன்னைக்கு வியாசர்பாடியில் நடந்த ஒரு கேங் வார்ல .45 ரிவால்வர் யூஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது இப்படியே தொடர்ந்தா 5 வருஷத்தில் நம்ம சிட்டி மாஃபியா கண்ட்ரோல் சிட்டியா மாறிடும். சார், நம்ம டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஏதாவது சிவியர் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். அதுக்காகத்தான் நான் உங்களை வர சொன்னேன். இன்னையில இருந்து எல்லா பக்கமும் டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. சிட்டிக்குள்ள வந்து போற வண்டி எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணுங்க. யாராவது குடிச்சிட்டு டிரைவ் பண்ணா அதே இடத்துல 2000 rupees ஃபைன் பண்ணுங்க. கூடவே லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. தகராறு பண்றவங்கள உதச்சி உள்ள தள்ளுங்க. இந்த எல்லா பொறுப்புகளையும் மிஸ்டர் அஜய் கிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். அஜய், பெஸ்ட் ஆஃப் லக். சொன்ன மாதிரி ரவி சீக்கிரம் வந்துட்டானா? ரவி, ரவி, ஆஷா, சீக்கிரம் வந்துடுறேன். பாய். பாய்.
என்னங்க? யாரு? ஹலோ ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? நான் கமிஷனர் மிஸ்ஸஸ் பேசுறேன். உனக்கு யாராவது பெல் அடிச்சா அவசரப்பட்டு கதவு திறந்துறதா? நீங்க சீக்கிரமா வந்துடுன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை நீங்க தான் வந்துட்டீங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்றதை கேளு. இனிமே நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம். ரவி, நீ தான் பி கேர்ஃபுல். நான் இல்லாத நேரத்துல அந்த ஜெயராஜ் மறுபடியும் வந்து இங்க ஏதாவது கரெக்டா பண்ணானா? மாமா, நம்ம எதுக்கு அவனுக்கு பயப்படணும்? அவன் நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா? ரவி, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. அவனை அரெஸ்ட் பண்ணணும்னா பலமான ஆதாரம் வேணும். மாமா, அவனை நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி இருக்கு. என்னது? ஜோதி, அதான் அந்த கால்கள். அவளை பிடிச்சு உதைச்சா இவனை பத்தி எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். எஸ், யூ ஆர் ரைட். நீ உனக்கு தெரிஞ்ச வழியில அவளை தேடுறதுக்கு முயற்சி பண்றது நல்லதுதான். ஆனா எச்சரிக்கையா இரு. இடியட், செருப்பு பிஞ்சிரும். ஆஷா, என்னாச்சுங்க? அந்த பொண்ணு கிடைச்சாளா? எந்த பொண்ணு? அதாங்க நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேனே, ஜோதி. ஓ, அந்த பொண்ணா? நான் வேற பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்ட மாமா. அதனால நீங்க அங்க வர வேண்டாம் அப்படின்னு ரவி எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். சரி, ரவிங்க? ஏதோ அர்ஜென்ட்டா ஆபீஸ் வேலையா மும்பைக்கு போறதா சொன்னான். என்னது? ரவி மும்பைக்கு போயிருக்கானா? உனக்கு போன் பண்ணி சொல்றேன்னு கூட சொன்னானே, உங்ககிட்ட சொல்லல? சொல்லலையே அவன். ஏதோ அவசரத்துல மறந்துருக்கலாம். இல்ல, அவன் அப்படி போறவே இல்ல. அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. நீ கவலைப்படாம இரு. இன்னைக்கு தானே புறப்பட்டு போயிருக்கா. மும்பைக்கு போன உடனே போன் பண்ணுவான். டோன்ட் வரி, ஓகே? அட, என்னங்க இது? உங்க மீசை ஏன் எடுத்துட்டீங்க? சும்மா ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச். வெறும் மீசை தானே? ஆமா. நம்பிக்கை துரோகி, தெய்வ மாதிரி நினைக்கிற என் புருஷனை கொலைகாரன்னு சொல்றியடா? ஐயோ, என்ன நம்புக்கா. அவன் நம்மள கொல்ல வந்திருக்கிற ராட்சசன். காய மூடுடா. டேய், இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி அனாவசியமா ஒரு வார்த்தை சொன்ன, உன் நாக்கு அறுத்து தெருவில் போட்டுருவேன். அக்கா, நானும் உன் புருஷனை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணேன். நம்ம அப்பா மாதிரி நினைச்சேன். ஆனா நம்ம அம்மாவை கொண்ட உண்மையான கொலைகாரன் யார் தெரியுமா? உன் புருஷன். ஜோதியை பிடிச்சு நம்ம அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு வற்புறுத்தி கேட்டேன். அவளும் சொல்றதுக்கு வந்தா, அதுக்குள்ள உன் புருஷங்க வந்து அவளை கொலை பண்ணிட்டாங்க. ஜோதி அவன் கொலை பண்ணிட்டு நான் அந்த கொலையை செஞ்ச மாதிரி சாட்சிகளை உருவாக்கிட்டா தெரியுமா? இல்ல, என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்ல. கண்டிப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. நீ பார்த்த பொண்ணு வேற பொண்ணுன்னு நீ அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இப்ப போய் சொல்றியா? நான் உன்கிட்ட போய் சொல்லுனாக்கா, நான் அவனுக்கு போன் பண்ணவே இல்ல. இதெல்லாம் உன் புருஷன் ஆடுற நாடகம். அது சரி, இதுவரைக்கும் நீ எங்க இருந்த? அவனோட பழைய ஃபேக்டரியில நடத்தி வச்சு என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாங்க உன் புருஷன்.
இதோ இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா அக்கா? அன்னைக்கு அந்த ஜோதி நம்ம வீட்டுக்கு வந்து நாடகம் ஆனது காரணம் கூட உன் புருஷன்தான். நான் அந்த ஜோதி வீட்டுக்கு போனப்போ பின்னாடி பக்கமா வந்து என் தலையில அடிச்சதும் நீ என்ன தேடி வந்தப்போ உன்னை பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் வச்சதும் உன் புருஷன்தான். நமக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு அம்மா கிட்ட நீங்க என் தாய்க்கு சமம் சொல்லி அவங்கள கொண்டு தூக்கல தொங்க விட்டதும் உன் புருஷன் தான். உன் புருஷன் தான். ரவி, நீ இவ்வளவு நேரம் அவரை பத்தி சொன்னதெல்லாம் போய் தானே? என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லடா. உண்மை சொல்லுடா, உண்மை சொல்லுடா, சொல்லுடா. அக்கா இருக்கா, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். தயவு செஞ்சு நான் சொல்றது நம்ப. என்னால நம்ப முடியலடா. அவரு எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாருன்னு தெரியலையே. அதுதாங்க எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அம்மாவையும் கொன்னு என் கண்ணு முன்னாடியே உன்னை சித்திரவதை பண்ணி கொல்லுவேன்னு சொன்ன அவனை நான் உயிரோட விடவே மாட்டேக்கா. ரவி, உன்னோட இந்த அக்கா உயிரோட இருக்கணும்னா நீ அவரை எதுவும் செய்யக்கூடாது. விடு. வாடா. அக்கா சொன்ன கேளுக்கா. நான் சொல்றத கேளு. அக்கா விடு. டேய், அக்கா அவனை மட்டும் உயிரோட விடக்கூடாதுக்கா. சொன்ன கேளு. உன்னோட முரட்டுத்தனத்தினால அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. என் மேல சத்தியம். அக்கா இந்த ரூம் விட்டு நீ வெளியே வரக்கூடாது. ஆஷா, ஆ, ஆஷா, என்னங்க? ஆஷா, உன் தம்பிங்க வந்தானா? அவ ஏங்க இங்க வரப்போறா? மும்பைக்கு போயிட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க? இல்ல ஆஷா, அவன் மும்பைக்கு போறதா என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு ஜோதியையும் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். ஜோதியை கொலை பண்ணது என் தம்பியா இல்ல நீங்களா? நீ என்ன சொல்ற ஆஷா? அஜய், ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. உங்களை பத்தின எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜத்தை சொல்லுங்க, என் தம்பி தப்பிச்சுக்கிட்டது உங்களுடைய அந்த பழைய ஃபேக்டரியில இருந்து தானே? அதாவது என்னோட 2வது முகம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் தம்பி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டான். Am I right? தெய்வம் தெய்வம்னு சொல்லி உங்களை பூஜை பண்ணேன்னு ஏங்க ஏங்க இப்படி செஞ்சீங்க? ஆண்டவனோட போட்டோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க போட்டோவுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த என் தாய ஏங்க கொலை பண்ணீங்க? என் தம்பி மேல கொலை பழிய சுமத்தி அந்த ஃபேக்டரியில ஏன் அடைச்சு வச்சீங்க? ஏன்னா என்ன கேக்குறேன்? அவன் உயிரோட இருக்கும் போதே அவன் கண்ணு முன்னாடியே உன்னை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனையும் கொல்றதுக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணினோம்னு எங்களை எல்லாம் கொல்ல பாக்குறீங்க? நீங்க ஏன் இப்படி ரவுடியா கொலைக்காரனா மாறுனீங்க? சொல்லுங்க அஜய், சொல்லுங்க. என்ன ஏன்னு சொல்லணுமா? ஏன்னு சொல்லணுமா? சொல்றேன். எங்களது அழகான ஒரு சின்ன குடும்பம். எங்க அப்பா ரொம்ப ஆச்சாரமானவர். பிரசீத மம பாஸ்கர திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமஸ்துதே சப்த அஸ்வரதமாரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேத பத்மதரும் சூரியம் தம் சூரியம் பிரணமாம்யஹம். எங்க குடும்பம் தான் உலகம் நினைக்கிற எங்க அம்மா, அன்பு பாசம் அடக்கம் நிறைஞ்ச எங்க அக்கா, சந்தோஷத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தது எங்க குடும்பம்.
சரி வா, நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஓகே கமா. சீக்கிரம் வந்துருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆஹா 5 நிமிஷம் கூட புருஷன் பேய மாட்ட போல இருக்கு. சரஸ்வதி, உன் பொண்ணு கவிதாவை தொட்டில போட்டது, பேர் வச்சது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்குல்ல. எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டா. ஆமா சாந்தி, பொம்பளை பிள்ளைங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வளர்ந்து ஆச்சரியப்பட வைக்குதுங்க. அவங்க வளர வளர நமக்கு தான் கஷ்டம். என்ன சரஸ்வதி சொல்ற? உண்மையதான் சொல்ற சாந்தி. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாதுகாக்க முடியும்? அதனாலதான் அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறோம்.